இன்றைக்கு சிறு குறு தொழில், இதில் உப்பளம் தொழிலாளர்கள் இதில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் உப்பள தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இதுக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இவர்களுக்கு நலவாரியும் அமைக்கப்படும். இந்த உப்பள தொழிலாளருக்கு நலம் வாரியம் அமைக்கப்படும். மீனவர்கள் தடை காலத்தில் அப்படி மீன்பிடி தொழில் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல மழை காலத்தில் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அம்மாவுடைய அரசு வழங்கும். அதே போல மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற நிதி உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது வழங்கப்படுகின்ற மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும் அம்மாவுடைய அரசு. அதோடு இன்றைக்கு இந்த பகுதியில் ஏழை மக்கள் இருக்கின்றார்கள், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் இருக்கின்றார்கள், மீனவர்கள் ஏழை மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் பிரமாதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பிரமாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனை இருந்தால் வீட்டு மனை இருக்கவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனை இல்லாவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு வீட்டு மனை வாங்கி அதில் அவளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழை விவசாய தொழிலாளி, ஏழை மீனவர்கள், அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம், சிறப்பாக பண்டிகை கொண்டாடுவதற்காக. அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சீலை வழங்கப்படும். தீபாவளி முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவளுக்கு சேலை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் 5 ஆண்டு 2016 ஒன்று 2021 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். எந்த ஆட்சியில் இப்படி தள்ளுபடி செய்யல. முதல் கட்டமா 6000 கோடி, இரண்டாவது கட்டமா 12100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். அதுபோல இந்த பகுதியில் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் நிறைந்த பகுதி. இதில் நீர் அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரி, குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண்ணை விலையில்லாம விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தினாங்க. குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து இந்த விவசாயிகள் பயனளிக்கிற திட்டத்தை தொடரும். அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டரை இயக்கலாம். இப்போ நான் வரும்போது பார்த்தேன், ரூமில் அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் கரண்ட் வருது, எந்த நேரத்தில் கரண்ட் போகுதுன்னே தெரியல. அதே போல் விவசாயிகளுக்கு ஷிஃப்ட் முறையில் தான் இன்னைக்கு மின் மோட்டரை இயக்க முடியும். மும்முனை மின்சாரம் தராங்க. இப்படிப்பட்ட நிலையை மாற்றி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோட காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க, ஏதாவது இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம் வருகின்ற பொழுது சேதமடைந்திருது. அதிமுக ஆட்சியில் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தால் அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம். இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில் அந்த காப்பீட்டு திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை. இதனால விவசாயிகள் புயல் வெள்ளம் வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சா அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.